சுவாமி உங்களுக்கு குரு தீட்சை கொடுத்த அனுபவங்கள். சாமி அந்த காலத்தில் எங்கே இருக்கிறான்னே தெரியாது. திருவண்ணாமலையில் மலை மேலே எங்கேயாவது இருப்பாங்க, இல்லை ரயில்வே லைனில் எங்கேயாவது இருப்பாங்க, வயல்வெளியில் எங்கேயாவது இருப்பாங்க, சுடுகாடு பக்கம் எங்கேயாவது இருப்பாங்க. எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போது நாங்கள் திடீர்னு அன்றைக்கி சாமியை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இங்கே வீட்டிலையே கேழ்வரகு மாவு, வெல்லம், மணிலா பயிறு மூணையும் சேர்த்து போட்டு பொடி பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நேராக தேடின்னு போவோம். அதுதான் எங்களால் முடியும் அப்போ எடுத்துன்னு போகிறதுக்கு. எடுத்துன்னு போய் திருவண்ணாமலையில் பஸ் இறங்கி திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ரயில்வே லைனில் ஒரு நாள் பூரா தேடி இருக்கேன். 12 மணிலேருந்து 4 மணி வரையிலும் கிடைக்கவே இல்லை. 4 மணிக்கு மேலே பெருமாளை பார்க்குறேன். முதல்ல பெருமாள் என்ன பெருமாள், நான் காலையிலேருந்து தேடுறேன், ஆளே கிடைக்கலன்னு. நாங்கள் இங்கே தான் இருக்கேன் ஜெகநாதன், எங்கே போனீங்க நீங்கள்? நீங்கள் வரவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லைங்கிற பெருமாள். நானும் இங்கெல்லாம் தேடி பார்த்தேன், பெருமாள் இல்லைன்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு போல் சாமி, பெருமாள், ஜார்ஜி, நான் எல்லோரும் இந்த ரயில்வே லைன் வழி வரும். வந்துக்கிட்டு ஒத்த கை காட்டி பக்கத்தில் வந்து இறங்கி அங்கே ஒரு இபி ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் மூட்டையெல்லாம் வச்சு பெருமாளையும் ஜார்ஜி உட்கார வச்சுட்டு என்ன வரலையும் தனியாக அந்த இபி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு வயல்வெளி வீடு கட்டாத மனை இருந்தது. அதில் உட்காந்துருந்து என்ன வேலையை வந்தீங்க, ஏது வேலையை வந்தீங்கன்னு விசாரிக்கிறாங்க. சாமியை பார்க்கணுன்னு தான் வந்தேன். இந்த பிச்சைக்காரருக்கு பார்க்கறதுக்கு வந்தீங்களா, இந்த பிச்சைக்காரர் பார்க்கறதுக்கு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு சாமி யோகிராம் சுரத்குமார், 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 யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு 10 தடவை சொல்கிறாங்க. 10 தடவை யோகிராம் சுரத்குமார் சொல்லி முடித்த உடனே திரும்பி ஒரு தடவை சொல்லுங்கன்றாங்க. இதேமாரி திரும்பி 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 ஒரு 100 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பாங்க. திரும்பி திரும்பி சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் சாமியோடைய பேர் தான் யோகிராம் சுரத்குமார்னு எங்களுக்கு தெரியாது. சாமி ஏதோ மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுக்குற போது சட்டுனா வரல, யோகிராம் சுரத்குமார்னு சட்டுனா வரல. திரும்பி திரும்பி சரியாக சொல்கிற வரலாம் அங்கே விசாரிச்சுட்டு சரியாக சொல்கிற வரலாம் பார்த்துக்கிட்டு யோகிராம் சுரத்குமார், 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 யோகிராம் சுரத்குமார் இந்த மாதிரி அழகாக வரவரில் என்ன சாமி திரும்பி திரும்பி சொல்ல சொன்னாங்க. நான் திரும்பி திரும்பி சொன்னேன். அப்போதெல்லாம் எனக்கு இது மந்திரம் தான் தெரியுமே ஒழிய சாமியுடைய பேருன்னு தெரியாது. சாமியுடைய பேர் தான் அப்படின்னு எனக்கு எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் திருவண்ணாமலை திருப்பதி போயிட்டு திருவண்ணாமலை வந்து சாமி எதேச்சியாக பார்க்குற போது ஒரு டபராவும் ஒரு டம்ளரும் 10 ரூபாய்க்கு வாங்குகிறேன். அதை வாங்கின்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறோம். பாத்திர கடையில் சாமி உட்காந்துட்டுருக்காங்க. நானும் எங்கள் அம்மாவும் போய் சாமி காலில் விழுந்து கும்பிடுறோம். விழுந்து கும்பிட்டு எங்கே போயிட்டு வரீங்களா, இது எப்படி நடந்தான்னு கேட்குறாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வரேன் சாமின்னு சொல்கிறோம். அப்போது திருப்பதியிலேருந்து லட்டு 4 5 வாங்கிட்டுருக்கேன். சாமிக்கு ஒரு பெரிய லட்டு கொடுக்குறேன். இந்த பிச்சைக்காரக்கா எவ்வளோ பெருசுன்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறேன். அந்த லட்டு பூரா இந்த பிச்சைக்காரே சாப்பிட்டுமான்னு சொல்லிட்டு அந்த காலையிலேயே சாப்பிட்டாங்க. அப்போது அந்த டபராவும் டம்ளரையும் வாங்கி இது எதுக்கு, இது ஏன், என்ன எதுக்காக, இது என்ன பண்ணுறது அப்படின்லாம் விசாரித்தாங்க. நான் பேசாமல் இருந்தேன். இதில் பேர் போடலாமான்னு சாமி கேட்டாங்க. போடலாம் அப்படின்னு சொன்னேன். போடலான்னு சொன்னோடனே பெருமாளை கூப்பிட்டு, பெருமாள் எங்கேயே போய் இருந்து வந்தார். வந்த உடனே பெருமாள் பேரடிக்கிறவர் கூப்பிடுன்னு சொன்னார். பேரடிக்கிறவர் கூப்பிட்டு, பெருமாள் நீங்கள் சாக்கு பீஸாவில் கீழே பேரை எழுதி கொடுங்க, இந்த பிச்சைக்கார பேரை, அவர் பேரடி அடிக்கணும்னு யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் டபராவிலையும் டம்ளர்லையும் போட்டு அதில் சாக் பீஸை அடித்து எங்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு யோகிராம் சுரத்குமார்ன்றது சாமியோடைய பேருன்னு எனக்கு தெரியும்.